ஹாய் சண்டே மார்னிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லியும் சுட சுட அதுக்கப்புறம் நைட்டு வந்து கத்திரிக்காய் கோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டயர்ட்னால பார்த்திங்கன்னா சுவரொட்டி தான் வாங்கியிருந்தார். டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னதுனால சுவரொட்டி 3 தான் லேட்டாக போனதுனால 3 தான் கிடச்சிது. அது சின்ன சைஸில் தான் கிடச்சிது. ஸோ இதை நம்ம இன்றைக்கி செய்யலாம் வாங்க. தண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை பாயில் பண்ணிடலாம். ஏன்னா அது மேலே இருக்க தோலை வந்து நம்ம நீக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அதோடு நீங்கள் நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை கடாயில் போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இதுவானால் போதும். அப்போ தான் வந்து இது லைட்டாக சூடு ஆறட்டும், இல்லைனா கை வந்து சுடும். சூடு ஆறின பிறகு இது அந்த தோலை வந்து நீக்கலாம். ஏன்னா இது சாப்பிடும் போது வந்து வாயில் மாட்டும் ரப்பர் மாதிரி. ஸோ அதனால தான் இதை ரிமூவ் பண்ணுறாங்க. அதோட ஹெல்த்துக்கும் ஜீரணத்துக்கு வந்து இது அவ்வளோ நல்லது இல்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரிமூவ் ஆகாது. அதுலேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ வந்து லைட்டாக சூடு இருக்கும் போதே வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ண வந்துடும். நீங்கள் என்ன இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஸ்பெஷலாக சமைச்சிங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட் போகாதனால என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து இன்றைக்கி சமைச்சேன். பெரிய வெங்காயம் ஒன்றும், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். நான் பூண்டு பார்த்திங்கன்னா தோலோடு தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா தோலில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து தோலை உரித்து எதுக்குமே ஆட் பண்ண மாட்டேன். தோலோடு தான் நசுக்கி சாம்பார்லேயே போடுவேன். எல்லாத்துலேயும் தோலோடு தான் நான் ஆட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மரியாதை, பண்பு, ஒழுக்கம், நல்ல குணம் இதெல்லாம் இருக்கிறவங்கள தான் ரொம்ப மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. எங்கே போனாலும் வந்து பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. பணம் வச்சுருந்திங்கன்னா போதும், செலிப்ரிட்டியாக இருந்தீங்கன்னா போதும். செலிப்ரிட்டினா நான் எல்லா செலிப்ரிட்டியும் சொல்லலை. பொதுவாகவே நீங்கள் செலிப்ரிட்டியாக 4 பேருக்கு தெரிஞ்சால் போதும், பணம் இருந்தால் போதும். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களா, இல்லை நல்லவங்களாக இருக்கீங்களா, நற்குணத்தோடு இருக்கீங்களா, பண்போடு இருக்கீங்களா, இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் கலியுகத்தில் தேவையே படலை. ஏன்னா அப்படி இல்லாதவங்கள தான் இந்த உலகம் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதியும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கின பிறகு சுவரொட்டியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து ஓவராக லைட்டாக கொஞ்சம் அதிகமாக நான் வேக வச்சதுனால அந்த ப்ளட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது உள்ளே ஸ்டே ஆகிடுச்சு, அரைச்சிட்டான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூனும், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும், அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம கையில் அந்த கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நான் ப்ரெஸ் ஆகி 2 துண்டாக வரணும் அந்த பீஸு. அப்போ தான் ஜீரணமாகும். ஸோ நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டட்டும். நல்லா தண்ணி சுண்டின பிறகு நம்ம வந்து இது கூட பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட ஃபைனல் டேஸ்ட்டே வந்து பெப்பர் தான். பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு வந்து நம்ம ஆனியன் வதக்கும் போதே போட்டிருக்கோம். ஸோ சால்ட்டு போடல நினைக்காதீங்க. பார்த்திங்கன்னா டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கடைக்கு போய் தான் வாங்கணும். ஸோ நான் அதை ஆட் பண்ணல. இந்த சுவரொட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.